ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதான் என்னோட சேனல் ஆரி ட்ரேடிங் ஜோன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா 4500 சம்திங் earn பண்ணியிருக்கேன். இது எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணது 1000 மைனஸ் பண்ணாலும் 3500 இருக்கு. ஆனால் இன்னைக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் இருக்கு. ஆனால் 1000 சார்ஜஸ் இன்னைக்கான சார்ஜஸ் மைனஸ் பண்ணாலும் எஸ்டர்டேக்கான 1000 கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணாலும் 2500 ப்ராஃபிட் இருக்கு இன்னைக்கு. ஓகேவா? ஓவராலா இன்னைக்கு 3500 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் earn பண்ணியிருக்கோம் டுடே கம்பைண்டா சொல்ல போனா. ஆனா இது எப்படி அச்சீவ் பண்ணுன்றத ஒரு ஓவர்வியூவா பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு எஸ்டர்டே நம்ம இங்க பாருங்க பொசிஷன் போய்க்கலாம். எஸ்டர்டே இது கேரி ஃபார்வர்ட் பண்ண பொசிஷன் பாத்தீங்களா? சில்வர் 1,29,000 கால் அண்ட் புட்டும் ரெண்டுமே எஸ்டர்டே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். நீங்க இதை பத்தி தெரியலன்னா எஸ்டர்டே வீடியோவை போய் பாருங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். ஆனா மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே பாத்தீங்கன்னா நேற்றே 1000 ப்ராஃபிட் இருந்தது. பட் ஆனா நான் இருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். நான் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்கன்னா நியர்பை பாருங்க கால்ல 9000 ப்ராஃபிட் இருக்கு. புட்ல நெகட்டிவ் 9600 இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா 500 சம்திங் நெகட்டிவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் சடனா சரி ஓகே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். எதனால இந்த அளவுக்கு இதாச்சுன்னா மார்க்கெட் இன்னைக்கு சில்வர் பெரிய கேப் டவுன் ஆயிருக்கு. சரி ஓப்பன் சில்வர் இண்டெக்ஸ் நம்ம போய் பார்த்துடலாம். சில்வர் இண்டெக்ஸ் சில்வர் பாருங்க மார்னிங் ஓப்பன் ஆனது 1,28,250 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு. அது ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாம அங்கிருந்து இன்னும் டவுன்ஃபால் அதிகமாயிட்டே போயிட்டே இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல லோ பாத்தீங்கன்னா 1,25,430 வரைக்குமே போனது. சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு வெயிட் பண்ண கிடையாது. அந்த அளவுக்கு இருந்தா பெரிய லாஸ் வந்திருக்கும். நம்ம என்ன ஆச்சுன்னா சரி ஓகே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டோ லாஸை புக் பண்ண கத்துக்கணும். சரியா? நம்ம வெயிட் பண்ணலாம், ப்ரீமியம் மெல்ட் ஆகும், அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கலோ என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். டுடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும், இந்த அளவுக்கு லாஸ் வந்தாலும் க்ளோஸ் பண்ணிடணும்ன்ற டிசிஷனோட தான் நம்ம என்டர் ஆகணும் மார்க்கெட்ல. நீங்க ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கிறன்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்னைக்குமே ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் அது மார்க்கெட்ல ப்ராஃபிட்டோ லாஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு டிசிஷன் ஒரு என்ட்ரிக்கு முன்னாடியே ஒரு டிசிஷன் எடுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? மார்னிங் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நானும் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் எல்லாம் பொசிஷன் எடுத்துருங்க. அது ப்ரீமியம் மெல்ட் ஆகவே கிடையாது. சரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 10 o'clock எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி சம்மாவும் எனக்கு அதர் ஒர்க்காக நான் தருமபுரி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். சரிங்களா? தருமபுரின்றது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட். அது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டே பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் பிரிஞ்சு வந்தது. ஓகேங்களா? அங்கே ஒர்க்காக போயிட்டு இருந்தேன். சரி ஈவினிங் 2 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே சரி எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தது. ப்ரீமியம் மெல்ட் ஆகுன்றதால நேச்சுரல் கேஸ் பொசிஷனை 2 ரன் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மாவை எடுத்துட்டேன். சரி ஓகே அதில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி 0.30 பைசா அந்த மாதிரி அந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட்டு அதே நேச்சுரல் கேஸ்லேயே ஒன் ஆர் 2 டைம்ஸ் சான்ஸ் கிடைக்கும் போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஆனால் கோல்டு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா 730 அந்த மாதிரி ரேஞ்சில் என்ட்ராங்க. இங்கே பாருங்க என்ட்ரானது பார்த்தீங்கன்னா எதனால என்ட்ரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 2200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. நீங்கள் 1 minute வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இந்த 2 daysக்கான டேட்டா நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16th September 2025, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17th September 2025. இன்னைக்கான டேட்டா இது எஸ்டர்டேக்கான டேட்டா. இங்கே பாருங்க கோல்டு க்ளோசிங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1,11,000 1,10,000 இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டோட ப்ரீமியம்
2150 அந்த மாதிரி ரேஞ்சு. ஆனால் இன்னைக்கு ஓப்பன் ஆனதும் 2150. ஆனால் அங்கேருந்தும் மெல்ட் ஆகலை. நைட்டு ஆன ஓகே கண்டிப்பாக வந்து இன்னும் 5 days கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் 4 days இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஆனால் சரி ஓகே 2200க்கு அகைன் வந்து 2200 ரீச் ஆனதால சரி ஓகே என்ட்ரி ஆகலாம், சரி மெல்ட் ஆகும்னு கான்செப்ட் வெயிட் பண்ணேன். ஆனால் மெல்ட் ஆகவே கிடையாது. ஆனால் அந்த ஃபெட்டோட டிசிஷனுக்காக இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகவே விடாமல் பையர்ஸ் வந்து தாக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. எதனாலனா டுமாரோ வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய கேப் டவுன் நடக்கும்ன்றது கான்செப்டுக்காக செல்லர்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாலும் பையர்ஸ் அதை விட அதிகமாக டாமினேட் பண்ணதால ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகவே கிடையாது இன்னைக்கு. ஓகேவா? அதனால தான் ப்ரீமியம் அப்படியே சஸ்டைன் ஆகிட்டே இருந்தது. டுமாரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப் அப்போ கேப் டவுன் எது நடந்தாலுமே சரி, இல்லை நியூட்ரலாக நடந்தாலும் சரி, ப்ரீமியம்ன்றது ஓப்பனிங்கில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆனால் அது கண்டிப்பாக வந்து குறைச்சிருந்தா ஓப்பன் ஆகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? 100 இல்லை 200 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து குறைஞ்சி தான் ஓப்பன் ஆகும். 2000 இல்லை 2100 தான் ப்ரீமியம் ஓப்பன் ஆகும். சேம் ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும். அதே கேப் டவுனே ஆனாலும் சப்போஸ் 1,08,000 1 lakh இப்போ 1,08,000 போயிருந்தாலும் சரி, 1,10,000 அந்த மாதிரி மேலே அபோவ் போனாலும் சரி, கண்டிப்பாக ப்ரீமியம்ன்றது இன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரீமியம்லேருந்து கண்டிப்பாக 100 to 50 பாயிண்ட், ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ்குள்ளே குறைஞ்சி தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட டேட்டா ஷோகேஸ் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் கோல்டுக்கான இன்னைக்கான இது. ஓகேவா? இது இன்னைக்கான இந்த அக்கௌண்ட்டில் எடுத்த ப்ராஃபிட் வந்து கம்பைண்டாக 3,500. சமம் நான் இன்னைக்கு எல்லாம் அவுட் ஸ்டேஷன் இருந்தேன், அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒழுங்காக பண்ணல. ஒழுங்காக பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நேச்சுரல் கேஸில் நல்ல என்ட்ரி எக்ஸிட்ஸ் கிடைச்சிது, ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கல. எதனாலனா சரி கொஞ்சம் ட்ராவல்லையும் 2 வீலர் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால் வந்து கொஞ்சம் அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறதால எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும், சடன் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து எந்த அளவுக்கும் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரி ஓகே சார், ரொம்ப கன்விக்ஷனாக இருக்கும்போது மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் என்ட்ரி எக்ஸிட் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு பொசிஷனை. ஓகே, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல டே தான். ஏன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, 200 அந்த மாதிரி தான் கிடைச்சிது. ஆனால் டுடே 3,500 அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டில் டெய்லியும் ப்ராஃபிட்டே பண்ணணுன்ற கான்செப்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? சம்டே ப்ராஃபிட்டே இல்லைன்னா கூட அது நெகட்டிவ் இல்லாத டே வந்து நம்மளுக்கு வந்து குட் டே தான். நெகட்டிவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ப்ராஃபிட்டு பண்ணி அகைன் நீங்கள் ப்ளஸ் வரதுக்குள்ள ஒரு எஸ்டர்டே வந்து ஒரு 2,000 நெகட்டிவ் இருந்ததுன்னா இன்னைக்கு 2,000 ஏர்ன் பண்ணியிருக்கணும். அகைன் அதுக்கும் மேலே ஏர்ன் பண்ணாதான் உங்கள் ப்ராஃபிட்டே அது மேட்ச் ஆகும். சரிங்களா? பீட் பண்ண மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா கேபிட்டலை லூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். என்றைக்குமே வந்து கேபிட்டலை லூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் சம்டே லாஸஸ் வரும், இந்த லாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற கேபிட்டல்லேருந்து ஒரு 10%, 15% அந்த மாதிரி லூஸ் பண்ணாலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் லூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 month ஆகும், நீங்கள் இல்லை 1 month ஆகும், இல்லை 2 month கூட ஆகும் அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் இனிஷியல் டேஸில் நானும் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாம், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இருக்கிற கேபிட்டல்லேருந்து மேக்ஸிமம் 1 to 1.2% லாஸ் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. டுடே எந்த அளவுக்கு இருந்தாலுமே சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு ஒர்க்கு பார்க்க போங்க. சரிங்களா? இன்றைக்கி மொபைலில் தான் இந்த அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங் இருந்து. சம்டைம்ஸ் இப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்ளோசிங் டயத்தில் கோல்டு எடுத்தேன், ஆனால் ப்ரீமியம் மெல்ட் ஆகவே கிடையாது. சம்மாவ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து எஸ்டர்டே என்ன வேணால் நடக்கலாம். ரெட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.25% வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து ப்ரீமியம் பாருங்க, கோல்டு சில்வர் எந்த அளவுக்கும் வந்து ஒரு ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இப்போது. ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 3,220 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது, குறைஞ்சிருக்கு. சில்வரும் பார்த்தீங்கன்னா 42.300 சம்திங்கில் இருந்தது க்ளோஸ் ஆகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டேட்டா நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 3,225, 3,725 சாரி, 42.390. சரிங்களா? சில்வர் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு கேப் டவுனாக தான் இருக்கும்ன்றது இப்போதைக்கு டேட்டாஸ் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஏன் இதனால கேப் டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4.25 தான். ஆல்ரெடி வந்து
ஃபெட் மானிட்டர் டூல்ல 4.25 வந்து 97% வரைக்கும் இருந்தது. சரிங்களா? இது எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆல்ரெடி வந்து இது வந்து புதுசா ஒன்றும் மார்க்கெட்ல வந்து எதுவுமே நடந்துறது இல்லை. இது வரைக்கும் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதுதான் நடந்திருக்கிறதால மார்க்கெட் வந்து இது வந்து ஆல்ரெடி ஃபேக்டர் ஆகிட்டு இருக்கும். முன்னாடியே வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபேக்டர் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன நடந்திருந்தோம்னா மார்க்கெட்ல ஃபெட் வந்து டிசிஷனை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாம இருந்து சேம் 4.5லே மெயின்டைன் பண்ணியிருந்தா கண்டிப்பா நாளைக்கு வந்து பெரிய கேப்பா போயிருக்கும். அதே மாதிரி அப்படி அந்த அளவுக்கும் கேப் அப் ஆயிருக்கும். சப்போஸ் இல்லை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். சப்போஸ் இப்போ 0.25 பதிலாக 0.7 0.5 அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருந்தா கண்டிப்பா மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் ஆயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் கட் பண்ணியிருந்தா ரொம்ப அதிகமாக கட் பண்ணியிருந்தா மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணாம அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கும். சேம் தான். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 0.25 தான் கட் பண்ணதால ஜஸ்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் பெருசா ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சம்மாவு கொஞ்சம் கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? என்னோட இன்னொரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு அவுட் ஸ்டேஷன்ல இருந்ததால நான் இந்த இதுல அந்த அளவுக்கு எந்த ட்ரேடும் அந்த அளவுக்கு எடுக்கல. இங்க பாருங்க, கோல்டு மட்டும் ட்ரை பண்ணேன். ஆனா வந்து 7 o'clock மேல. பட் ஆனா பிரீமியம் மெல்ட் ஆகவே கிடையாது. சரி, எல்லாம் காஸ்ட் டு காஸ்ட்க்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல என்னை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மார்க்கெட்ல சேர்ந்து ஜாயின் பண்ணலாம். கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.